பிளாக் கேட்டாவே இருந்தாலும் உலகத்துல லக்கியான கேட் இவ்வளவுதான் இருப்பா. இவ்வளவுமே எதிர்ச்சியா நடக்க போற இடம்லாம் கொடைய பிடிச்சு நிக்கிறாங்க. ஏன் இந்த பூனையுமே எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தா கூட லக்குனால அசால்ட்டா தப்பிச்சிடும். ஏன் சொல்ல போனா லக்குமே அந்த பூனை சுத்திய மட்டுமே தான் இருக்கும் போல. அப்படியே ஆப்போசிட் சைடுல நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவளை சுத்தி வெறும் பேட் லக்கா தான் இருக்கு. வேலைக்கு போற முத நாள்ல ஹீரோனி காலங்காத்தாலே பாத்ரூம்ல மாட்டிக்கிறா. அவளுமே டூத் பேஸ்ட் வச்சு அப்படியே நைஸா லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பார்த்தா அந்த ஹேண்டிலே கையோட கலந்து வந்துருது. எப்பெல்லாம் ட்ரோஸ் பண்ண பெட் கீழே விழுந்தாலுமே ஜாம் இருக்க பக்கமே தான் விழுது. எப்பெல்லாம் இவனுமே டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறாளோ அப்பயுமே அதெல்லாம் புட்டுக்கணும் போயிடுது. சரின்னு ஒரு வழியா வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்பலாமேன்னு பார்த்தா சைக்கிளோட டியூபுமே பஞ்சர் ஆயிருக்கு. அப்படியே வேலை செய்யற இடத்துல இருக்க டப்பாங்களையுமே கீழே கொட்டி விட்டுறா. ரிப்பனுமே ஒழுங்கா வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதையுமே நாஸ்தி பண்ணிடுறா. புக்கு வைக்க போற இடத்துல அவளே செல்ஃப்ல தொங்கிடுறா. ஹீரோனிமே தான் ஒரு அன்லக்கின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா. எப்படியோ ஒரு வழியா வேலையை முடிச்சிட்டு ஈவினிங் சாண்ட்விச் தின்னுட்டு வருத்தப்பட்டு இருக்க சமயம் அந்த பிளாக் கேட்டுமே அவன் பக்கம் வந்து உட்காருது. ஹீரோனிக்குமே ரொம்பவே நல்ல மனசு. அதனால தன்னோட சாண்ட்விச்ல இருந்து பாதி எடுத்து அந்த பூனைக்கு வைக்கிறா. அந்த பூனையுமே ஹீரோனியோட கண்ணை பார்த்து அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்றத புரிஞ்சுக்குது. அப்படியே ஹீரோனிமே தன் மனசுல இருக்க சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி அந்த பூனைக்கிட்டையுமே புலம்ப ஆரம்பிக்கிறா. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த பூனையுமே ஆள விடுமா தாயன்ட்டு அங்க வந்து ஓடிடுது. அந்த பூனை உட்கார்ந்து இருந்த இடத்துலயுமே ஹீரோனியுமே ஒரு கோல்டு காயினை பாக்குறா. அவளுமே அதை பத்தியுமே யோசிக்காம அதை எடுத்து தன்னோட பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறா. அவளுக்குமே அப்ப தெரியல அந்த கோல்டு காயின் அவளோட வாழ்க்கையை மாத்த போகுதுன்ட்டு. அடுத்த நாள் காலையிலுமே எல்லாமே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவளோட ஷாக்ஸுமே ஜோடியா கிடைக்குது. ரோஸ்ட் கூட பக்காவா ரோஸ்ட் ஆயிடுது. ஹீரோனிக்கு அந்த காயினால தான் எல்லாமே மாறி இருக்குமோன்னு டவுட் வருது. அப்புறம் அவளுமே ஜாம ஒன் சைடா பிரெட்ல தடவி தூக்கி போட்டு பாக்குறா. ஆனாலுமே அது பிளேட்ல கரெக்டா லேண்ட் ஆயிடுது. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாலுமே பிளேட் கரெக்டா வந்து பிளேட்ல விழுது. அந்த சந்தோஷத்துல டேபிள்ல ஒரு தட்டு தட்ட பார்த்தா பிளேட்டுமே அந்த இடத்துல பறந்து பர்ஃபெக்டா அதோட இடத்துக்கு போயிடுது. அப்பதான் ஹீரோனியுமே அது மேஜிக்கல் காயின்ன்றத புரிஞ்சுக்கிறா. வேலையிலயும் போய் எல்லாமே சிறப்பா செஞ்சுட்டு இருக்க காலாலே எல்லா பொருளுமே அதோட இடத்துல அசால்ட்டா அடிக்கிறா. ரிப்பனையுமே கிளீனா அழகா சுத்தி வச்சிடறா. அப்படியே பாத்ரூமையும் டைமுக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்க திரும்பவும் விதி தன்னோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருது. வேலை செஞ்சுட்டு இருக்கையில தெரியாம அந்த காயினுமே ஆட்டோ ஃபிளஷ் டாய்லெட்ல போட்டுடுறா. ஹீரோனுமே பயத்துல ரொம்பவே பேனிக் ஆகி மேலே ஏறி காயினை எடுக்க எப்படியாவது முயற்சி பண்றா. அவளோட ஒரு சொட்டு வேர்வை தண்ணியினால ஆட்டோ ஃபிளஷுமே ஆன் ஆகி காயினுமே அவளை விட்டு போயிடுது.